பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல நம்ம மீனா தங்கமயில காப்பாத்தி கொண்டு போய் அவங்க வீட்டில் விட்டுட்டு வராம நேரா இங்க கோட்ரஸ்க்கு அழைச்சிக்கிட்டு வந்து உட்கார வச்சு சாப்பாடுலாம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. வேலை முடிச்சுட்டு லேட்டா வர்ற செந்தில் இதை பார்த்து பயங்கரமா அதிர்ச்சி அடைகிறாரு. இவங்க இங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப நம்ம மீனா செந்தில தனியா அழைச்சிக்கிட்டு போயிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் செந்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எக்கோலமாக கெட்டு போடும், அவங்கள பற்றி நமக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டுறாப்புல. இது தங்கமயிலுக்கு நல்லாவே கேட்குது. அதுக்கப்புறம் என்ன, தங்கமயில் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் மீனா இருந்துக்கிட்டு இப்போ வெளியில் போனால் மறுபடியும் நீங்கள் தற்கொலை பண்ணிக்க தான் போவீங்க, அதனால் நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது, நைட்டு ஃபுல்லாக என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. இவங்க இங்கே இருந்தால் நான் இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் வேகமாக வெளியில் போயிடுறாப்புல. நேராக எங்கே போகிறாப்புல அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னோட அப்பா வீட்டுக்கு தான் போகிறாப்புல. அங்கே போய் விஷயத்தை சொல்லிடுவாப்புல அப்படின்னு தான் நம்ம நினச்சோம். ஆனால் அங்கே போய் வந்து பார்த்திங்கன்னா எதையுமே சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன, அங்கே வந்து உப்புமா தான் பண்ணியிருக்கா, அதான் இங்கே வந்தேன் அப்படின்னு உடனே, ஏண்டா அவளே வேலையை முடிச்சுட்டு கஷ்டப்பட்டு வந்து உனக்கு சமைச்சு கொடுத்தா அது பிடிக்கலன்னு இங்கே வரியா, நீ போய் அங்கேயே சாப்பிடு அப்படின்னு நம்ம பாண்டியன் செந்தில அனுப்பி வச்சிடுறாப்புல. அடுத்து நம்ம செந்தில் எங்கே போகிறாப்புல அப்படின்னா நேராக மீனாவோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. அங்கனாச்சும் உண்மையை சொல்லிடுறாப்புல. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த தங்கமயில கூப்பிட்டு உங்கள் பொண்ணு உட்கார வச்சிருக்கு ஹோட்டல்ஸில், அதனால தான் அங்கே இருக்க பிடிக்காம இங்கே வந்துட்டேன், நீங்களே கேளுங்க அப்படின்ன உடனே நம்ம மீனாவோட அம்மா ஃபோன் பண்ணி மீனா கிட்ட அட்வைஸ் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் மீனா யார் சொல்லியும் கேட்க மாட்டாங்க இல்லையா, ஸோ கேட்கல. அதுக்கப்புறம் காலையில் தான் அனுப்பி வைப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, செந்தில் நம்ம மீனாவோட வீட்லேயே சாப்பிட்டுட்டு அங்கேயே படுக்க போகிறாப்புல. அதுக்கு முன்னாடி இந்த மீனாவோட அப்பா இருந்துக்கிட்டு ஒரு வீடு ஒன்று விலைக்கு வருது வாங்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, அதெல்லாம் வாங்குறதுக்கு என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்குறாப்புல. எப்பயுமே கவர்மெண்ட் சம்பளத்தை நம்பியே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி லஞ்சம் வாங்குறதுக்கு அட்வைஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாப்புல. ஆக மொத்தத்தில் வசமாக என்னைக்கையோ கேஸில் மாட்ட போகிறாப்புல நம்ம செந்தில் அப்படிங்கிறது நல்ல தெளிவாக தெரியுது. மறுநாள் காலையில் விடிஞ்ச உடனே நம்ம செந்தில் வந்து பார்க்குறாப்புல. ஸோ அப்போ தான் தங்கமயில சாப்பிட வச்சு நம்ம மீனா வெளியில் வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வரலாம் அப்படின்னு போகிறாங்க. ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம்.